வணக்கம். நான் லதா கிருஷ்ணன். இன்றைய விழிப்புணர்வு பதிவில் பூனைக்கடி, அதாவது பூனை வீட்டில் வளர்க்குற பூனையாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்து வர பூனையாக இருந்தாலும் சரி, இது கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சிலர் அப்படியே விட்டுருவாங்க. சிலர் ஹாஸ்பிட்டல் போய் அதுக்கான டிடிலாம் போடுவாங்க. இதில் எது சரி அப்படின்னா, கண்டிப்பாக நாய்க்கடி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே அளவு பூனைக்கடியும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட நம்ம போகணும். அதே மாதிரி பூனை பூரி விட்டாலும், அதாவது அது கீறி விட்டாலும் கடிக்கிற அளவுக்கு பாய்சன் அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம்னா அந்தளவு பாதிப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்காத வெளியேருந்து வர பூனைகிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது முதல்ல பூனை கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நன்றாக கையை கழுவணும். கையில் கடித்தா கையையோ இல்லை காலை கடித்தாலோ எங்கோ அந்த கடித்த பகுதியை பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிசெப்டிக் டெட்டால், சாவ்லான் அது போல் போட்டு தடவி அதை வாஷ் பண்ணலாம். அடுத்தது ரத்தம் வந்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே போகட்டும்னு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் லூஸான ஒரு பேண்டேடை போடலாம். இல்லை அது ஓப்பனாகவே இருக்கும் போதே நம்ம டாக்டர்கிட்டையும் போயிடலாம். அதாவது ஏன்னா பூனை கடித்தா ஏன் நம்ம டாக்டர்கிட்ட முதல்ல போகணுன்னா, அதோட வாயில் நிறைய பாக்டீரியா இருக்கும். ரேபிஸ் அப்படிங்கிற அபாயம் இருக்குது. அது இல்லாமல் டெட்டனஸ் அப்படிங்கிற அந்த அபாயமும் இருக்குது. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா ஃபஸ்ட் டே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதுக்கப்புறம் 3rd டே, 7th டே, 14th, அதுக்கப்புறம் 28th அப்படின்னு ஒரு 5 நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நம்ம இதுக்கான இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். எப்படி நாய்க்கடிக்கு இன்ஜெக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அளவு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 4 மாதம் முன்னாடி ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பூனை தெரியாமல் தான் அது கடிச்சிருச்சு. நான் அதே போல் தான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் 2 இன்ஜெக்ஷன் எனக்கு போடப்பட்டது. இப்போது நம்ம கடைசியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம்னாக்கா அந்த டிடி பூஸ்டர் போட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல பூனை கடித்தா முதல்ல டாக்டர்கிட்ட போய்டுறது தான் முதல் அவசியம். அவர் டிசைட் பண்ணுவார் போடலாமா வேணாமாங்கிறது.